ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கெடியூல்ஸ் வந்து ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நம்ம வந்து ஒரு ஜூரிஸ் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக ஸ்கெடியூல்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரும், இது ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதை படிக்கிறது வந்து நிறைய டிஃபிகல்ட்ஸ் வந்து நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க, கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ இதை வந்து நெமோனிக்ஸோடு நான் வந்து ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மறக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒன் லைனில் வந்து ஒன் வேர்டு தெரிஞ்சால் போதும் ஒவ்வொன்றுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து தேரி எக்ஸாம் எழுத போகிறதில்ல, காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒன் லைனில் உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ ஏ ஃபார் வந்து அப்ளிகேஷன். ஸோ அதனால தான் வந்து அப்ளிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ட்ரக்ஸோட சாம்பிள்ஸ் அனாலிசிஸ் இதெல்லாம் கொடுக்குது. நான் வந்து டீட்டெயிலாக ஏற்கனவே ஸ்கெடியூல்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து டீட்டெயிலாக போட்டிருப்பேன், ஒரு தேரி எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணலான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏ ஃபார் அப்ளிகேஷன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கான அப்ளிகேஷனாக நம்ம ஒரு டெஸ்ட் வந்து சாம்பிள் கொடுக்குறாங்க, அதுக்கான எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றது, அதாவது அப்ளிகேஷன்றதை பொறுத்து. அதே மாதிரி பினா வந்து அதுக்கான ஃபீஸஸ். ஸோ நம்ம வந்து இப்போது நம்ம கொடுத்தோன்னா அதுக்கு நம்ம பே பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பினா அதுக்கு வந்து ஃபீஸ், அதாவது பில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அதுக்கு பில் கட்டணும், அப்ளிகேஷன் கொடுக்குறோம், நெக்ஸ்ட் வந்து பில் கட்டுறோம், அதுதான் பி. நெக்ஸ்ட் வந்து அதுலேயே வந்து B1 இருக்குது. ஸோ அது B1 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மகோப்பியாவுக்கு கொடுக்குறது, அதாவது பின்னா பில்லு அது வந்துடணும். ஸோ காமனாக வந்து சிடிஎல் கொடுக்குறது, ஸ்டேட் ட்ரக் கொடுக்குறது, ஸோ இதெல்லாம் ஸ்டேட் ட்ரக் லேபார்ட்ரி கொடுக்குறதுலாம் B1ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மகோப்பியா லேபார்ட்ரி கொடுக்குறது. ஸோ யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மெடிசின் ஆர் கவர்மெண்ட் அனலிஸ்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஒன்று, அதாவது நம்பர் 1ன்றது எப்போவுமே வந்து ஃபார்மகோப்பியா லேபார்ட்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 வந்தால் ஃபார்மகோ லேபார்ட்ரி, வெறும் பி மட்டும் வந்தால் இந்த மாதிரி வந்து சீரியல் ஸ்டேட் ட்ரக் லேபார்ட்ரிஸ். ஸோ வந்து ரெண்டுமே பில் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சி வந்து பயாலஜிக்கல்ஸு. ஸோ பயாலஜிக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா சி அண்ட் C1 இருக்குது, ரெண்டுமே பயாலஜிக்கல்ஸ் தான். இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்னால், இது வந்து இன்ஜெக்டபிள்ஸ், இது வந்து நான் பேரண்டல்ஸ், அதாவது நம்ம பேரண்டல் வழியாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஓரல் வழியாக எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டிஜாக்சின், சில டைம்ஸ் வந்து ட்ரக்ஸும் கொடுத்துப்பாங்க, அது என்ன ஸ்கெடியூல்னு வந்து கேட்பாங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் பயாலஜிக்கல், சினா பயாலஜிக்கல்ஸு. இப்போ வந்து கிருஷ்ணா ரொனால்டோ வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிக்கு வந்து கிருஷ்ணா ரொனால்டோ ஸோ எனர்ஜிக்காக இருக்கார், எதனாலாம் வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அதாவது வேக்சின் போட்டிருக்காரு, சீராய்ஸ் பண்ணியிருக்காரு, ப்ளட்டு வந்து இன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியான ப்ளட் அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளட்டு, சீரா, வேக்சின்ஸ் இதெல்லாமே வர்றது வந்து பார்த்திங்கன்னா பியில் வரும், சியில் வரும். C1ல் என்ன வரும்னா இந்த டிஜாக்சின் டேப்லெட், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்னு வச்சுக்கோங்க. அது வந்து நான் பேரண்டல்ஸ். ஸோ அது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம். இன்ஜெக்டபிள்ஸ், நான் பேரண்டல்ஸ் தான் வந்து வித்தியாசம். நெக்ஸ்ட் வந்து டின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் எக்ஸப்டட் ஃப்ரம் த சர்டன் ப்ரொவிஷன் டு இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ சில ட்ரக்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு சர்டன் எக்ஸம்ஷன் இருக்குது, அதுதான் டி. அது எப்படின்னு வச்சுக்கலாம்னா டி ட்ரக் தான் ஆனால் ட்ரக் இல்லை அப்படின்னு நான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். டின்றது ட்ரக் தான் ஆனால் ட்ரக் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஏன் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அது வந்து மெடிசனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அது வந்து எக்ஸாக்டாக மெடிசன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மஞ்சளை வந்து இம்போர்ட் பண்ணலாம், அது வந்து மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆனால் மெடிசன் கிடையாது. எக்ஸாக்டாக மெடிசன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் மஞ்சளை. ஸோ இந்த மாதிரி பர்பஸ் இருக்கிற ட்ரக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒன்லி மெடிசனல் பர்பஸ் மட்டும் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ட்ரக் தான் ஆனால் ட்ரக் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து மஞ்சள் ஞாபகம் வச்சுக்கோங்க. D1 வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ டினா ட்ரக்ஸ் தட் ஆர் எக்ஸப்டட் ஃப்ரம் சர்டன் ப்ரொவிஷன்ஸ், இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஸோ அது D1னா அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். D2னா அதை நம்ம பல்காக பண்ணணும், அதாவது டபுள் த குவான்டிட்டி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து சிம்பிளாக டின்றது என்னது ஸ்மால் குவான்டிட்டி, இதே நீங்கள் வந்து பல்காக பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் த குவான்டிட்டி D2. அப்போ டபுள் த குவான்டிட்டினா பல்க் ப்ராடக்ட், அதுக்கு தேவையானது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த D2. D1ன்றது ரிஜிஸ்ட்ரேஷன், 2ன்றது டபுள் த குவான்டிட்டி பல்க் ப்ராடக்ட்ஸ், எல்லாமே வந்து அந்த எக்ஸம்டன் ரிலேட்டட் தான் வரும். ஸோ டினா ட்ரக்கு இல்லை அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரக் தான் ஆனால் ட்ரக் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இ ஃபார் லிஸ்ட் ஆஃப் பாய்சன் சப்ஸ்டன்ஸ். இது வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க, பட் அதான் தெரிஞ்சுக்கோங்க. ஈனா வந்து பாய்சன்ஸ், இது எப்படின்னா வச்சுக்கலாம்னா ஈனா ஈவில்னஸ்ன்னு வச்சுக்கலாம். ஈவில்னஸ்னால் என்னது, கெட்டது. ஸோ அப்போ வந்து ஈனா லிஸ்ட் ஆஃப் பாய்சன்ஸு. ஸோ இது ஒமிட் பண்ணியிருக்காங்க, பட் ஈனா வந்து ஈவில்னஸ், பாய்சன் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ E1னா வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இதெல்லாம் வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈனா பாய்சன் வந்து தெரியும். ஸோ E1னா அது வந்து ஆயுர்வேதிக் தான் நம்ம வந்து நம்பர் 1 எப்பவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுஷ் தான் வந்து எப்பவுமே நமக்கு வந்து நம்பர் 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆயுஷ் இது வரது எல்லாமே வந்து E1ல் வரும். நெக்ஸ்ட் வந்து எஃப். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஆப்ரேஷன் ஆஃப் பிளட் பேங்க்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளட் காம்போனன்ட்ஸ். ஸோ வந்து பிளட்டு அப்படின்றது தான் அந்த இடத்துல பிளட் பேங்க் அப்படின்றது தான் வந்து
இம்பார்ட்டண்ட்டான டேர்மு. ஸோ எஃப்னா வந்து ஃப்ரெண்டு ஞாபகம் வச்சுங்க. நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை யார் வந்து பிளட்டு கொடுக்குறாங்கன்னா ஃப்ரெண்டு தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நினச்சிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்டு எஃப் ஃப்ரெண்டு, ஸோ பிளட் பேங்க் அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா F1. ஸோ எஃப்லேயே வந்து F1 வருது. ஸோ இது வந்து அந்த ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. என் பேர் வந்து VS பிரவீன்குமார். ஸோ அதை வந்து VS அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா ஃப்ரெண்டு 1 வந்து VS பிரவீன்குமார் அப்படி தான் வச்சுருக்கேன். நீங்களும் வந்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டு நான் தான் VS பிரவீன்குமார். V ஃபார் வைரல் வேக்சின்ஸு, S ஃபார் சீரா வேக்சின், சீரா டயக்னோஸ்டிக் ஏஜென்ட் VST அப்படின்றது வந்து நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ VSன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும், கண்டிப்பாக வந்து மறக்காது. ஸோ F2 அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார் சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங். ஸோ இப்போ வந்து கட்டு போடுறது. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் போட முடியுமா, இல்லை சர்ஜிக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒருத்தர் பண்ணுவாங்களா, அதாவது ஒருத்தர் பேஷண்ட்டும் இருப்பாங்க, ஒரு டாக்டர் இருப்பாங்க. ஸோ மினிமம் 2 பேர் இருந்தால் தான் அந்த இடத்துல சர்ஜரி பண்ண முடியும். பேஷண்ட் டாக்டர், ஸோ 2 பேர். இல்லை கட்டு போடுறாங்க அப்படின்னாலே 2 பேர். ஸோ அந்த 2 வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா அம்பலிக்கல் டேப்ஸ்க்கு வந்து F3யில் வரும். அங்கே பார்த்திங்கன்னா அது வந்து தொப்புள் கொடி வச்சுக்கோங்க. அங்கே 3 பேர் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. டாக்டரு, அம்மா, குழந்தை. ஸோ 3 பேர் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ அது வந்து F3னா வந்து பார்த்திங்கன்னா அம்பலிக்கல் டேப் அப்படி வச்சுக்கலாம். FFன்னு பார்த்தீங்கன்னா 2 F வருது. ஸோ 2 கண்ணு ஆப்தால்மிக் ப்ரிப்ரேஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது. F வந்து இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். G வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் ரிக்வயர்ட் டு பி டேக்கன் அண்டர் த மெடிக்கல் சூப்பர்விஷன். ஸோ உங்க வந்து சூப்பர்விஷன் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. ஸோ நம்மளை வந்து காட் எப்பவுமே வந்து சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்றத வந்து எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ G ஃபார் காடு அண்டர் த சூப்பர்விஷன். ஸோ அந்த வார்த்தை தெரிஞ்சால் போதும். H வந்து பார்த்திங்கன்னா HP கேஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து சிம்பிள் தான். Hன்றது ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ்ன்றது நம்ம வந்து நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ HP கேஸ் கூட நினைச்சுங்க. Hக்கு அடுத்து நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது Hன்னா P வரும். ஸோ அதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ், லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் டு பி சால்வ் ஆன் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் RMP. RMPனா ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். இது வந்து கொஸ்டின் வருங்க. RMPனா என்னென்னு கேட்பாங்க. ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் MRBயில் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். MRB ESI ரெண்டுத்திலையுமே வந்து 23ஆவது வருஷத்துக்கு கண்டக்ட் பண்ணதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ H1 வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அந்த ரிசால்ட் ஆர் ரிக்வயர்ட் டு பி லேபிள்டு வேர்ட் வார்னிங். அதாவது ரெண்டுமே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் தான். இது வந்து இந்த வார்னிங் சிம்பிளோடு இருக்கும். டேஞ்சரஸ் டு டேக் வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் RMPன்னு இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் வந்து கொடின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ வந்து Gக்கும் Hக்கும் என்ன வித்தியாசம்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். Gனா அது வந்து அந்த ட்ரக்கு கொடுத்துருவோம் சூப்பரைஸ் பண்ணுவோம். அதாவது நேரோ தெரப்பேட்டிக் இண்டெக்ஸ் இருக்கிற ட்ரக்ஸ் அதெல்லாம். ஸோ இது வந்து அப்படி கிடையாது. நார்கோட்டிக் ட்ரக்ஸ் இது. பட் இருந்தாலும் H1ல் கொடுத்துருவாங்க. Gனா அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வச்சுக்கோங்க. சூப்பரைஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. Hனா HP ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா I கால்குலேஷன் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் பாய்சன்ஸ். EI. ஸோ ரெண்டுமே தான். ஈனா நம்ம என்ன சொல்லலாம், ஈவில்னஸ் பாய்சன். ஐனாலே அதே தான். ஸோ இது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் பாய்சன் சப்ஸ்டன்ஸு, இங்கே வந்து அதுக்கான கால்குலேஷன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து ஒமிட்டட் தான். பட் இருந்தாலும் நாலேஜுக்காக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா J லிஸ்ட் ஆஃப் டிசீஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் விச் அ ட்ரக் நாட் பர்போர்ட் டு ப்ரிவென்ட் ஆர் க்யூர். அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ப்ரோஹிபிட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் இதில் தான் அப்படின்னு இப்படியும் கேட்பாங்க கொஸ்டின்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் Jன்னா வந்து ஜாண்டிஸ் வந்து இது வந்து எல்லோரும் இப்படி தான் வச்சுப்பாங்க. ஜாண்டிஸு க்யூர் பண்ண முடியாது அலோபதிக் மெடிசனால் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது க்யூர் பண்ண முடியாத டிசீஸ் என்னென்ன டிசீஸ் இப்போ வந்து டயபெட்டிக் இருக்குது, ஜாண்டிஸ் இருக்குது, ஹெய்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த டிசீஸை வந்து அதுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை நம்ம க்யூர் பண்ணுறோம், நம்ம தடுக்கிறோம், நம்ம ஏதாவது குணமாக்குறோம் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான ஸ்கெடியூல் தான் இது. ஸோ J ஃபார் ஜாண்டிஸு, க்யூர் பண்ண முடியாத டிசீஸ்லாம் அதில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து K ஸ்கெடியூல் K வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் எக்ஸம்டட் ஃப்ரம் சர்டைன் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு மேனுஃபேக்சர் அண்ட் சேல் ஆஃப் ட்ரக். நான் வந்து இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸ்னு ஒன்று சொன்னேன். அதாவது Dனா என்ன சொன்னேன், ட்ரக் தான், ஆனால் ட்ரக் இல்லை, அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் K ட்ரக்ஸ் ஆர் எக்ஸம்டட். அது வந்து ட்ரக்ஸ் தான், ஆனால் அதுக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்குது. நம்ம மேனுஃபேக்சர் பண்ண OTC ட்ரக்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது வந்து நம்ம எப்படி பெருசாக எடுத்துக்க மாட்டோமோ அந்த மாதிரி தான். அது வந்து ட்ரக்ஸாக கன்சிடர் பண்ணாமல் அது தேவை. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லாம் தேவையில்லை, அது எக்ஸம்டட் தான், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி படிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சர்டன் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ். இதுவும் வந்து ஒமிட்டட் தான். ஸோ இல்லைனாவே லிஸ்ட் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ்னு வரும். அதாவது நம்ம H1 தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ். இது வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. லிஸ்ட் ஆஃப் சர்டைன் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ். எல்லானாலையும் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் இது L1ன்றது வந்து GLP ஞாபகம் வச்சுக்கோங்க. குட் லெபார்ட்டரி ப்ராக்டிஸ். GLP எது வருதுன்னா L1ல் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல லெபார்ட்டரி வந்து நம்ம என்ன சர்டிஃபிகேட் கொடுப்போம், நம்பர் 1 லெபார்ட்டரி எதுன்னு கேட்போமா, 1னா லெபார்ட்டரி. GLP நல்ல லெபார்ட்டரின்றது 1, அதாவது குட் லெபார்ட்டரி எதாவது சொல்லுவோம். அது நம்பர் 1 இருக்கணும் அப்படின்றதான் சொல்லுவோம்.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா L1 அப்படின்னா GLP, வெறும் L மட்டும்தான் லிஸ்ட் ஆஃப் சர்டன் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ். ஸோ அதை ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸ்கெடியூல் H தான் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்மில் வந்து பார்த்திங்கன்னா எம்னாலே மேனுஃபேக்சர் ஆக வச்சுக்கோங்க. எம்னாலே மேனுஃபேக்சர் வந்துடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காமனாக எம்னு மட்டும் வந்துச்சுன்னா GMP அண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி பெர்மிசஸ். ஸோ நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் சைட் ஓப்பன் பண்ணுறோன்னா அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றது தான் வந்து சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த GMP. அது எதில் வருது? GMP எதில் வருதுன்னா இந்த ஸ்கெடியூல் எம்மில் வருது. ஸோ எம் ஃபார் மேனுஃபேக்சரிங். இதே 1 எதில் வருதுன்னு பார்த்தோன்னா ஹோமியோபதி. 1 ஹோம், அதாவது ஹோமோன்றது வந்து சேம்னு சொல்லுவோம், அதாவது ஒன்று தான் அப்படின்றது மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒன்று தான் அப்படின்றது வந்து ஹோமோ. ஸோ ஹோமியோபதி. இதே 2 பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக்ஸு. இப்போ வந்து நீங்கள் வந்து மேக்கப் போடுறீங்கன்னா வந்து அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து போடுவாங்க, அதாவது அங்கே 2 பேர் இன்வால்வ் ஆகாங்க அப்படின்னு பிடிச்சிக்கோங்க. காஸ்மெட்டிக்ஸ் GMP ஃபார் காஸ்மெட்டிக்ஸ்னால் 2 மெம்பர், ஒருத்தர் வந்து கஸ்டமராக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து அந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து போடுறவங்களா இருப்பாங்க. ஸோ அங்கே M2னா காஸ்மெட்டிக்ஸ், M3னா அந்த 3 நீங்கள் திருப்பி போட்டாலே பார்த்திங்கன்னா M வந்துடும். அதாவது எம்மு இதை எப்படி போட்டிங்கன்னா 3 வந்துடும் இல்லையா. எப்படி பார்த்தாலே நீங்கள் திருப்பி பார்த்தா அது M தானே வரும். ஸோ M3 வந்து மெடிக்கல் டிவைசஸ். ஸோ இது வந்து அவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா N லிஸ்ட் ஆஃப் மினிமம் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் புக்ஸ் ஃபார் ரன்னிங் ஏ ஃபார்மசி. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா Nன்றது என்னோடய ஃபார்மசி, என்னோடய ஃபார்மசி, ஸ்கெடியூல் என்ன என்னோடய ஃபார்மசி. ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது படிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் N. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் O, அது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளூயிட்ஸ். ஸோ டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா உங்களுக்கு ஆர்த்தோக்ரிசால் ஞாபகம் வரும், கிரிசால், ஃபீனால் இதெல்லாம் வருது பார்த்திங்கன்னா. ஸோ ஆர்த்தோக்ரிசால் ஞாபகம் வச்சுக்கலாம். O ஃபார் ஆர்த்தோக்ரிசால் இஸ் அ டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஸோ அதை பற்றி படிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் O அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து P, இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸு. ஸோ Pன்றது பாருங்கள், இது 2 டைம் ட்ரக் இன்ஸ்பெக்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ Pனா லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸு. பேக்கேஜ் சைஸுன்றது I வருது, இங்கே 1, அதாவது அந்த சிமிலாரிட்டி பாருங்கள். சைஸுனா இந்த 1 வந்துச்சுன்னா இங்கே I இருக்கும், எதுவும் வரல P மட்டும் இருக்குன்னா அது வந்து இங்கே அப்போ 2 I இருக்குன்னு கேட்காதீங்க. பீரியட்னா Pனா லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து Pன்றது நம்ம ஒரு ட்ரக்கோட எக்ஸ்பைரி பார்க்குவோம் அப்படின்றத வச்சுக்கோங்க. லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸ், Pனா லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸு. P1னா பேக்கேஜ் சைஸு. ஸோ ஒரு I வருது, ஒரு I வருது, அவ்வளோதான். இங்கே 2 I வருதுன்னு கேட்காதீங்க. நம்ம வந்து Pனாலே அது வந்து லைஃப் பீரியட் தான் வந்து சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்யூனா கலர் அப்படின்றத நான் வச்சுக்கேன். கலர், க்யூன்றத கலர் அப்படியே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்க. லிஸ்ட் ஆஃப் கோல்ட் ஆர் ட்ரைஸ், கலரிங் ஏஜென்ட் அண்ட் பிக்மெண்ட்ஸ் பெர்மிட்டட் இன் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ க்யூனா கலர் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார் காண்டம்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் கான்ட்ராசெப்டிவ்ஸ். இந்த கொஸ்டின் பாருங்கள், ESI 2014 கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே ஸ்கெடியூலை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து கேட்டிருப்பாங்க, எல்லாத்துலேயுமே மென்ஷனும் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே அதை வந்து விடக்கூடாது, படித்து வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஆர்னா என்ன சொல்லலாம்னா R ஃபார் ரப்பர், காண்டம் இஸ் மேட் ஆஃப் ரப்பர் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மறக்காது ஆர்னா ரப்பர், காண்டம் இஸ் மேட் ஆஃப் ரப்பர், அவ்வளோதான். R1னா அது அப்படியே மெடிக்கல் டிவைசஸ்ஸு. ஸோ அதுவும் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார் காஸ்மெட்டிக் தான், இது வந்து மெடிக்கல் டிவைசஸ்ஸு. ஆர்னா வெறும் ரப்பரு, இது R1னா மெடிக்கல் டிவைசஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து S ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ். இது பாருங்கள், இதுவும் வந்து ESI 2019 2021 ISRO எக்ஸாம்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஸ்டாண்டர்ட் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ்னால் அதாவது காஸ்மெட்டிக் போட்டால் என்ன ஆகும்? ஷைன் ஆவீங்க, ஒயிட் ஆவீங்க. ஆக மாட்டேன்றது வேறு விஷயம், ஆனால் அப்படி ஆகும்னு படிச்சுக்கோங்க. காஸ்மெட்டிக்ஸ்னால் அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ்னால் காஸ்மெட்டிக் போட்டால் ஷைன் ஆகும். ஸோ ஸ்கெடியூல் ஸ்டாண்டர்ட் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது S. இங்கேயே நம்ம வந்து படிப்போம் காஸ்மெட்டிக்ஸு. இங்கே M2 GMP ஃபார் காஸ்மெட்டிக்ஸ்ன்றது வேறு, ஸ்டாண்டர்ட் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ்ன்றது வேறு. GMPன்னு வந்தாலே அது மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக. ஸோ மேனுஃபேக்சரிங்னா அது M. இங்கே ஸ்டாண்டர்ட்னு வருது, S அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்டு காஸ்மெட்டிக் போட்டால் ஷைன் ஆகும், S. டீனா ஆயுர்வேதிக் டீ ஞாபகம் வச்சுக்கோங்க. GMP ஃபார் ஆயுர்வேதா, அதாவது ஆயுஷ் எல்லாமே வரும். ஆயுர்வேதா, யுனானி, யோகா, சித்தா, ஹோமியோபதி இதெல்லாமே வரும். ஸோ ஆயுர்வேதிக் டீ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டீனா ஆயுர்வேதிக் டீ தான் ஞாபகம். ஸ்கெடியூல் டீனா ஆயுர்வேதிக், ஆயுஷ். GMP ஃபார் ஆயுஷ். GMP ஃபார் ட்ரக்ஸ்னால் அது M. GMP ஃபார் ஆயுஷ்னால் அது வந்து ஆயுர்வேதிக் டீ. நெக்ஸ்ட்டு வந்து TA அப்படி என்ன சொல்லணும்னா இது வந்து அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஃபார்ம்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரா மெட்டீரியல்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா. ஃபார்ம்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் பை ஆயுர்வேதா, சித்தா, யுனானி மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம், அதாவது ரெக்கார்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீனா ஆயுர்வேதா வந்துடணும், ஆயுர்வேதிக் டீ. ஏன்னா அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸு. நெக்ஸ்ட் வந்து யூனா வந்து
யூ ஷுட் ஷோ த ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்து வச்சுங்க. யூனா யூ ஷுட் ஷோ த ரெக்கார்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் இருக்குன்னா அதுக்கான ரெக்கார்ட்ஸை வந்து ஷோ பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நான் வச்சுக்கோங்க. அதுதான் அதுக்கான மீனிங் கூட. ஸோ யூனா யூ ஷுட் ஷோ த ரெக்கார்ட்ஸு. யுவன்னா காஸ்மெட்டிக்ஸு. யுவன்றது ஒரு பர்சன். ஸோ அந்த பர்சன் வந்து காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுங்க. யூனா வெறும் ட்ரக்ஸு. இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்க. ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸு, ரெக்கார்ட்ஸ் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸு. ஸோ யூனா யூ ஷுட் ஷோ த ரெக்கார்ட்ஸ். யுவன்னா யூ ஷுட் ஷோ த ரெக்கார்ட்ஸ் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ யுவன் அப்படின்னு ஒரு பர்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. யுவன் சங்கர் ராஜாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்மெட்டிக்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. யுவன்னா அது வந்து காஸ்மெட்டிக்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கெடியூல் வி. வினா விபி. நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன். வி பிரவீன். ஸோ வினா பேட்டன்ட்டு. இது நீங்கள் விபினே கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்கெடியூல் வினா விபி அப்படியே வந்து ஞாபகம் வரும். வி ஃபார் பேட்டன்ட்டு. ஸ்டாண்ட் ஃபார் பேட்டன்ட் அண்டு ப்ரோப்ரைட்டரி மெடிசின். அப்படி இல்லைனா வந்து வின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வந்து வின் ஆனால் தான் வந்து பேட்டன்ட்லாம் எடுக்குவோம். ஸோ நம்ம வந்து ஓனர் ஆகுவோம். ஸோ வின் ஆனால் தான் பேட்டன்ட் அப்படின்றனால விபி அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. விக்ட்ரி பேட்டன்ட் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். டபிள்யூன்றது வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் மார்க்கெட் அண்டர் த ஜென்ரிக் நேம்ஸ் ஒன்லி. ஸோ ஜென்ரிக் நேம்னா வந்து பேராஸ்டமால் விற்கிறது. இதே பிராண்டட் ட்ரக்னா டோலோ, கால்ஃபால் அப்படின்னு விற்கிறது. இதுதான் வித்தியாசம். நம்ம என்ன நினைப்போம், ஜென்ரிக் ட்ரக்ஸ்னால் வந்து அது குவாலிட்டி கம்மின்னு நினைப்போம். காமனாக பீப்புள் மைண்ட் செட் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீனா டபிள்யூனா வீக்கர் ட்ரக்ஸ்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். வீக்கர்னா எதை வீக்கர்னு சொல்கிறாங்க, ஜென்ரிக் ட்ரக்ஸை வீக்கர்னு சொல்கிறாங்க கம்பேர்ட் டு ஸ்டாண்டர்ட், அதாவது பிராண்டட் கூட. ஸோ அதனால் டபிள்யூ வந்து ஜென்ரிக் ட்ரக்ஸு, வீக்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் எக்ஸு. எக்ஸுன்னா சைக்காட்டிக். எக்ஸு எல்லாம் என்னுடைய எக்ஸு சைக்கோன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பில்லை. சைக்கோன்னா அதாவது எக்ஸுன்னா சைக்காட்டிக், அந்த ப்ரொனவுன்சியேஷன் வரும். சைக்காட்டிக். எக்ஸ்னா சைக்காட்டிக்ஸ், அதாவது லிஸ்ட் ஆஃப் ஹேபிட் ஃபார்மிங் ட்ரக்ஸு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் அது சைக்காட்டிக் ட்ரக்ஸு. சைக்காட்டிக் ட்ரக்ஸில் என்னென்னலாம் வருமோ அதெல்லாம் வந்து ஸ்கெடியூல் எக்ஸ் ட்ரக்ஸு. ஸோ டேஞ்சரஸ்ன்னு போட்டிருப்பாங்க, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் எக்ஸ் ட்ரக்ஸ் தான். ஸோ எக்ஸு சைக்கோ, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒய்யு. ஸோ ஒய் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் அப்படின்னு இது பாருங்கள் எத்தனை டைம் வந்து கேட்டிருக்காங்க. எம்ஆர்வியில் கேட்கல, இஎஸ்ஐசியில் கேட்டிருக்காங்க. டிஏ 2019, 2024 கேட்டிருக்காங்க. ஸோ ஒய் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்கெடியூல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ஸோ ஒரு 15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்கெடியூல் வந்து ஈஸியாக மெமரி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். 200 லைக் வந்தால் தான் நான் வந்து ஒவ்வொரு டாபிக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே வந்து மேக்ஸிமம் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வந்து புக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது படிக்குவோம். இது இந்த புக்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக் ஆஃப் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டு. ஸ்பெசிஃபிக்காக எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்காக மட்டுமே ப்ரிப்பேர் பண்ண புக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேஜஸ் வந்து இருக்குது. இதில் வந்து இப்போ ஏன்னா வந்து சிலபஸ் வேறு அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த அப்டேட்கான சிலபஸ்க்கும் வந்து நம்ம வந்து பிடிஎஃபாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ புக்கு ப்ளஸ் பிடிஎஃபை வந்து சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா 1800 ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலர் புக்கு. இந்த பிடிஎஃபில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா புக்லேயும் வந்து இருக்கும். ஸோ அட்ராக்டிவாக இருக்கும் படிக்கிறதுக்கும். உங்களுக்கு வந்து கொஷின்லாம் நம்ம வந்து அங்கே பாருங்க இதெல்லாம் மென்ஷன் பண்ணதெல்லாம் என்ன ஆகும், அதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற வந்து அந்த மைண்ட் செட் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல மெட்டீரியலாக இருக்கும் எம்ஆர்பிக்குன்ட்டு. அது ஸ்பெசிஃபிக்காக எம்ஆர்பிக்கு மட்டும் மேட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க கமெண்ட்டில் வந்து நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலே 100 பேஜஸ் வந்து சாம்பிள் காப்பியாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து எடுத்து. ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட டிசைட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஸோ புக்கு ஃபுல்லாகவே இதே மாதிரி கலரில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி தான் கொடுத்துருப்போம். ஸோ வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பாக அதுக்கும் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து அடுத்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ.